வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று. ஒரு விஷயம் கண்களை முடி இந்த வார்த்தைக்காக நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை பார்மையான அந்த நாளுக்காக நெஞ்சையோடு துதிக்கிற அந்த வார்த்தை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு நீ பேசும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிரயோஜனமாய் இருக்கிறவங்களுக்கு கற்றுத்தந்து கர்த்தரை நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை நம்முடைய கரத்தில் ஒப்பு நல்ல ஒரு நிலமாய் மாறட்டும். அடிமையை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தரை தயவாய் மாற்றிப்படும்படியாய் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் நல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிட்டு என்று சொல்லி வேதம் சொல்லி. கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தா அவனுடைய கீர்த்தி, அவனுடைய பேர் புகழ் அந்த தேசம் முழுவதும் பரம்பிட்டு என்று சொல்லி நாம் பார்க்க முடியுது. சாதாரண ஒரு மனுஷன் தான், சாதாரண ஒரு மனுஷன். அவனுடைய வாழ்க்கையில தேவன் அப்படின்னா பெரிய காரியங்களை தேவன் செய்கிறவராக இருந்தார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்ப்பதற்கு 2 தலைமைத்துவத்தை தேவன் தெரிந்து கொண்டார். 2 தலைமைத்துவத்தின் கீழே தேவன் அவளை நடத்தி கொண்டு வந்தார். ஒன்று மோசே, 2வது யோசுவா. மோசே காரியத்தை தொடங்கினார். யோசுவா அந்த தேசத்துல கொண்டு போய் அந்த ஜனங்களை சேர்க்கிறவனாக காணப்பட்டான். நீங்க மோசேயோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவன் சகலவற்றையும் அவன் கற்று தேர்ந்தவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நல்ல படித்தவன் அவன். ராஜாவுடைய குடும்பத்தில் இருந்து, ராஜாவுடைய வீட்டில் இருந்து சகல காரியங்களையும் கற்று தேர்ந்தவன். ஒருவேளை மோசேயை குறித்து மற்ற தேசங்களுக்கும் தெரிந்திருக்கும். ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவத்தின் கீழே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு தேவன் அவளை நடத்தி கொண்டு வருகிறான் என்று சொல்லி மோசேயோட பேரு கேட்கும் போதே சத்துருக்களுக்கெல்லாம் என்ன இருக்கும்? ஒரு பயம் வந்திருக்கும். ஆனா மோசே மரித்ததுக்கு அப்புறம் அந்த தலைமைத்துவத்துக்கு யோசுவா வருகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது யோசுவாவுடைய கீர்த்தி அந்த தேசம் எங்கும் பரம்பிட்டு என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. நீங்க எரிகோ மதில் அந்த பட்டணத்தை வேவு பார்க்க போகும்போது அவங்க அந்த ஒரு விபச்சார ஸ்திரியோட வீட்டில் போய் தங்கி இருப்பாங்க. ராகாபுடைய வீட்டில் தங்கி இருக்கும் போது அவள் சொல்லக்கூடிய காரியத்தை நாம் வாசிக்கலாம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறம் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்கள் ஆகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம். இது நிமித்தம் எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் சோர்ந்து போய்விட்டது, எங்களுக்கு திகில் பிடித்தது என்று சொல்லி அந்த ராகாப் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு என்று சொல்லி அவள் சொல்லுகிறார். அதாவது முதலாவது காரியம் பார்த்தீங்கன்னா செங்கடல் 2ஆய் பிளக்கிறது யோசுவாவுடைய தலைமைத்துவத்தில். 2வது யோர்தான் பின்னிட்டு போகிறது. செங்கடல் 2ஆக பிளக்கிறது மோசேயுடைய தலைமைத்துவத்தில். இங்க யோர்தான் 2ஆக பிரிகிறது யோசுவாவுடைய தலைமைத்துவத்தில். ஆனாலும் 2 பேருக்கும் ஈக்குவலான ஒரு கீர்த்தியை தேவன் அந்த தேசத்தில் பரம்ப முடியாது செய்தார். அதை அந்த ஜனங்கள் எல்லாம் கேட்டு அவளுக்குள்ள திகில் உண்டாகும்படியாக தேவன் அப்படி செய்கிறவராக இருந்தார். இவ்வளவுக்கு யோசுவா யாருங்க? சாதாரண ஒரு மனுஷன்தான். உங்களை போல என்னை போல அவனும் அந்த அடிமைத்தனத்தில் இருந்த மனுஷன். ஆனால் நீ யோசுவாவோட லைஃப் மோசேயோட லைஃப் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசங்கள். மோசே ராஜ அரண்மனையில வளர்க்கப்பட்டவன்.
அவனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய, அவனுக்கு போதிக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருந்தாங்க. ஆனா யோசுவாவுக்கு யாருமே கிடையாது. யோசுவா அடிமைத்தன வழக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன். ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிட்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு சாதாரண மனுஷனை தேவன் எடுத்து அசாதாரணமான காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கக்கூடிய தேவன் அவ்வளவு வல்லமையுள்ள கர்த்தருங்க. அவருடைய வல்லமையை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு சாதாரண மனுஷனா வந்துட்டு போறது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. தேவனுக்கென்று தியாகிகளை செய்ய வேண்டும். தேவன் என்னோட கூட இருந்து என்னை நடத்தும்படியாக என் வாழ்க்கைக்கு அவருடைய கரத்துல முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி வாழ ஆரம்பிச்சோம் என்றால் தேவன் நம்மளை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி அங்க மோசேக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போல யோசுவாவை கொண்டு தேவன் அப்பேற்பட்ட காரியங்களை பிரபலமான ராஜாக்கள் எல்லாம் அவன் முறியடிக்கிறவனாக காணப்பட்டான். அந்த செய்தி, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிற வழியில நடக்கக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களும் அதிசயங்களும் கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய சத்துருக்களுடைய இருதயத்தை கரைய பண்ணினது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படியாப்பட்ட காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்மளை கொண்டு தேவன் அப்படியாப்பட்ட காரியங்களை செய்யும்படியாக தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். யோசுவாவுடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிட்டு, சாதாரண ஒரு மனிதன். ஆனால் அந்த மனிதனுக்குள்ள இருந்த நல்ல காரியம் என்னவென்றால் அவன் தேவனுடைய ஆலயத்தை விட்டு அவன் பிரியாதவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யாரு பிரியாதிருந்தார்? யாரு? யோசுவாங்கிற வாலிபன். அதுதான் முக்கியம். யோசுவாங்கிற வாலிபன். வாலிப வயதுல வாலிப பிள்ளை வீட்டுக்குள்ள பாக்குறதே பெரிய காரியம். வீட்டுக்குள்ள அவனை பிடிச்சி வைக்கிறதே பெரிய காரியம். காலையில அப்பா தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு போனானா அவர் தூங்கினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள வருவான். இதுதான் வாலிபனுடைய வாழ்க்கை. வீட்டுக்குள்ள அவனை பிடிச்சு வைக்கிறதே பெரிய காரியம். ஆனா அந்த வாலிப வயதுல அந்த யோசுவா தேவனுடைய ஆலயத்தை விட்டு, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியாதவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு தேவன் மேல அவனுக்கு ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை இருந்துச்சு. எப்பொழுதும் தேவ சமூகத்திலேயே இருக்கும்படியாக அவன் விரும்பினபடினால்தான் எப்படியெல்லாம் தேவன் மோசேயை உயர்த்தினாரோ அப்படியெல்லாம் தேவன் என்ன பண்ணார்? யோசுவாவை உயர்த்தினார். மோசேக்கு ஒரு செங்கடல்டா, யோசுவாவுக்கு ஒரு யோதானை வைத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். சாதாரண மனுஷன் தாங்க. ரெண்டு பேரையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட குவாலிஃபிகேஷன். மோசேயோட குவாலிஃபிகேஷன் வேற, யோசுவாவோட குவாலிஃபிகேஷன் வேற. ரெண்டு பேரையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் தேவன் ரெண்டு பேரையும் தன்னுடைய கரத்துல எடுத்து தேசங்களை அசைக்கிறவராக இருந்தார். இன்னைக்கு தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படியாப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறார். சாதாரண மனிதன், சாதாரண ஒரு மனுஷன், எனக்கு படிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது, பெரிய டேலண்ட் இல்லை, எதுவுமே நீங்க எவ்வளவோ காரியங்களை நீங்கள் சொல்லலாம். ஆனால் தேவன் அதை ஒன்னையும் பார்க்க மாட்டார். தேவன் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், உன் இருதயம் எந்த அளவுக்கு அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறது, அது மட்டும்தான் தேவன் பார்ப்பார். நீங்க எந்த அளவுக்கு தேவனையும் தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் நீங்க விரும்புகிற பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அதை மாத்திரம் பார்த்துதான் தேவன் ஒரு மனுஷனை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அதுக்கு நல்ல உதாரணம் இந்த யோசுவாவுடைய வாழ்க்கை. கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் அவனோட கூட இருந்து அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்றால் இன்றைக்கும் அதே தேவன் நம்மளோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய முடியாத தேவன் விரும்புகிறவராக இருக்கிறாங்க. உங்களுடைய இருதயம் யோசுவாவுடைய இருதயம் போல இன்னைக்கு மாறினுச்சுன்னா உங்களை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம தான் நமக்கு ஒண்ணு இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று சொல்லி நம்மளை என்ன பண்ணிக்கிறோம்? தாழ்மை கிடையாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை.
நம்மளை குறிச்சு நம்ம தான் ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இருக்கோம். ஆனா நம்மளை குறிச்சு தேவன் அப்படிங்கிறா உயர்ந்த எண்ணங்களை உடையவராக இருக்கிறார். உன் நினைவுகள் உன் வழிகள் என்னுடையது அல்லப்பா, அதை காட்டிலும் உயர்ந்தது என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் அது பயங்கரமான நினைவுகள். ஆனா நம்ம அந்த தாழ்வு மனப்பான்மையில மாட்டி எனக்கு என்ன இருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியாது, அது தெரியாது என்று சொல்லி நம்மளை நாமே நாம் குறைத்துக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்னைக்கு அதை எல்லாம் விட்டு தேவன் வெளியே வரும்படியாக விரும்புகிறார். தேவன் எடுத்து பயன்படுத்தின பாத்திரங்கள்லாம் பாருங்களேன், சாதாரண மனிதர்கள் தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்கள்ல 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்த சாதாரண மீன் பிடிக்க தொழில் செய்கிறவங்கள தான் ஆண்டவர் முன்குறிச்சார். பெரிய பெரிய படிச்சவங்க, ஈவன் அந்த நாட்கள்ல பவுலும் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம். பவுல் பிறந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பவுலுக்கும் ஏகதேசம் ஒரே வயசு தான், ரொம்ப வித்தியாசம் கிடையாது. பவுல் அந்த நாட்களில் இருந்த போதிலும் பவுலை தேடி தேவன் போகவில்லை. யாரெல்லாம் சாதாரண மனிதர்கள், அற்பமா எண்ணப்பட்டவர்களோ, படிப்பறிவு இல்லாதவர்களோ, அவர்களை தேவன் செலக்ட் பண்ணி தன்னோட கூட 3 ஆண்டு காலம் வைத்து அவளுக்கு வல்லமையை கொடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை கொண்டு தேவன் பயங்கரமான காரியங்களை செய்தாருங்க. அதே தேவன் தான் இன்னைக்கு நம்மளை கொண்டும் பயங்கரமான காரியங்களை செய்யும்படியாக இந்த இடத்துல நம் மத்தியில் அவர் உலாவி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் பார்க்க வேண்டும். நீங்க வாசிங்கன்னா நீங்க அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் என்றால் அங்க பேதுருவை கொண்டு தேவன் செய்யக்கூடிய காரியம் வாசிக்கலாம். 2வது வசனத்திலிருந்து, அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கிற இடத்துல பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல்களை வைப்பார்கள். போகிற பேதுருவும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகவும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய வலது கையை பிடிச்சு தூக்கி விடும் போது அவன் எழுந்து நடந்து குதித்து ஓடி தேவனை என்ன பண்ணான், மகிமைப்படுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. யாரு? சாதாரண மனிதர்கள். பேதுரு யாரு? நம்மளை காட்டிலும் பலவீனமான மனுஷன் தான் பேதுரு. நாணல் காற்றுல எப்படியெல்லாம் அசையுமோ அது போல அசைந்து கொண்டிருந்த மனுஷன் தான். என்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில கடந்து வரும்படியாக தன் இருதயத்தை திறந்து கொடுத்தானோ, முழுவதுமாக தன் இருதயத்தை திறந்து கொடுத்தானோ, அவனுக்குள் கடந்து வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய தொடங்கினாருங்க. அதனால அவன் சொல்கிறான், பொண்ணு வெள்ளி என்னிடத்துல இருக்கிறவனுக்கு தரேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொல்லி சொல்லும் போது உடனே அவன் எழுந்து நடக்கிறவனாக காணப்பட்டான். சாதாரண மனிதர்கள், ஒரு காலத்துல பாவத்துல கிடந்த மனிதர்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில வரும்போது, ஆண்டவர் தன்னை மறுரூபப்படுத்தும் போது, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் மன்னித்து ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு ஆண்டவர் அவர்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பித்தார். அதே தேவன் தான் இன்றைக்கு நம்மளே என்ன பண்ணுகிறார், வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். சாதாரண மனிதர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களை கொண்டு தேவன் பயங்கரமான காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். யோசுவாவை கொண்டு எப்படி தேவன் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தாரோ, அவனுடைய கீர்த்தி தேசமெல்லாம் பரம்பிட்டோம், அதே போல தேவன் உங்களையும் மேன்மைப்படுத்தும்படியாக தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க வாழ்க்கையை தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கணும். உங்க வாழ்க்கையை தேவ கரத்துல ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாய் நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது உங்களை கொண்டு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறவராக, உங்களை கொண்டு தேவன் தேசங்களை அசைக்கிறவராக இருக்கிறார். உங்களை கொண்டு குடும்பங்களை தேவன் ஆசீர்வதித்து கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம்
ஆண்டவரே என் வாழ்க்கையை நம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன அறிவிப்பு, இன்னைக்கு நமக்கு மாலையில் ஞானஸ்தான ஆராதனை இருக்கும். ஞானஸ்தானத்துக்கு யாராவது ஒப்பு கொடுத்தீங்கன்னா எங்களோட நீங்கள் கடந்து வாங்க. 7 மணிக்கு நமக்கு தோஹா சபையில் வச்சு ஞானஸ்தான ஆராதனை இருக்கும். இப்போ இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையை தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மளை கொண்டு அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். யோசுவாவை பார்த்து தேவன் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், நான் உன்னை ஒரு நாளும் கைவிடவும் மாட்டேன் என்று சொல்லி சொன்னார். அதன்படியே தேவன் என்ன பண்ணினா அவனோட கூட இருந்தான். நீங்க வாசிச்சீங்கன்னா யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி சொன்னார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோசுவாவோட கூட இருந்து கர்த்தர் அவனோட கூட இருந்து அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். தேசங்களை வந்து அவன் பங்கிட்டு கொடுக்கும்படியாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். அந்த ஊழியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. யோசுவாவுடைய ஊழியம் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை நம்மளை வந்து அவர் நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்க போகிறாரோ, அதே போல இந்த யோசுவா கானான் தேசத்துக்கு அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போய் கானான் தேசத்தின் ஆசீர்வாதங்களை அவன் பங்கிட்டு கொடுத்தான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய போகிற ஊழியத்துக்கு ஒப்பிட்டு யோசுவாவுடைய ஊழியத்தை அங்க வந்து சொல்லுவார்கள். அப்படி ஒரு கனமான ஊழியத்துக்கு தேவன் அவனை உயர்த்துகிறவராக இருந்தார். அதுக்கு காரணம் அவனுடைய இருதயத்தில் காணப்பட்ட நல்ல காரியம். வாலிப வயதில் என்ன பண்ணான், அவன் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும்படியாக, தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்படியாக, தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவனாய் காணப்பட்டபடினால தேவன் அவனை எடுத்து, நீ வேதத்துல வந்து வாலிப நாட்கள்ல யாரெல்லாம் தேவனை உண்மையும் உத்தமமா தேடினாங்களோ அவங்களை கொண்டு தேவன் பயங்கரமான காரியங்களை செய்தார். யோசுவாவா இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், நீங்க வந்து தானியேலாக இருக்கட்டும், யோசேப்பு, இவங்கெல்லாம் வாலிப வயதுல தேவனுடைய கரத்துல தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவங்க. அவங்களை கொண்டு தேவன் பயங்கரமா அவங்க முற்பிதாக்களுக்கு ஒத்த ஒரு நாமத்தை அவங்களுக்கு கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணார், ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருந்தார். நீங்க சொல்ல எனக்கெல்லாம் வாலிப வயசெல்லாம் போயிடுச்சு பாஸ்டர், எனக்கு 40, 45, 50, 55 ஆயிடுச்சு, இனி நான் அந்த மெசேஜை கேட்டு என்ன பண்ண போறேன்னு சொல்றீங்களா? இன்றைக்கும் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கும் தேவன் உங்களை அப்படியாய் உயர்த்தி ஆசீர்வதி. ஆண்டவருக்கு வந்து வயசெல்லாம் ஒரு பொருட்டு இல்லைங்க. காலேபு சொல்லுவான் பார்த்தீங்களா, 80வது வயசுல 40 வயசுல இருந்த பலன் இன்னைக்கு எனக்கு இருக்கு, எனக்கு மலை நாட்டை தான் நான் அதெல்லாம் சுதந்திரிச்சு கொள்வேன்னு சொல்றான். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அப்படியாப்பட்ட பலனை கொடுக்கிறவரா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை கொடுத்து வயசு ஒரு பொருட்டே கிடையாது. உங்களிடத்துல இருக்கக்கூடிய பலவீனங்கள், உங்களிடத்துல இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட், அது ஆண்டவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. உங்களை தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது எந்த நிலைமையில நீங்கள் இருந்தாலும் உங்களை எடுத்து தேவனால உயர்த்த முடியும். அதனால நீங்க வந்து ஆச்சு வயசாச்சுலாம் நீங்க கவலைப்படாது, இன்னைக்கு நீங்க வாலிபன் தான். ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க சொல்றாங்க இன்னைக்கு 76 வயசு அகசிஞ்சப்ப, இன்னைக்கு எனக்கு 26 வயசுன்னு சொல்லி அவர் ஓடிட்டு இருக்காரு. ஆமா, தேவ சமூகத்துல இருக்கும்போது தேவ பிரசன்னத்துல கழுகுற பிள்ளைகளுக்கு வயசு ஒரு பொருட்டே கிடையாது. தேவன் அவர்களை எடுத்து அவர்களை வல்லமையாக தேவன் உயர்த்த முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால உங்களுடைய வாழ்க்கை நீங்க தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்க வாசிங்கன்னா அந்த 1ஆம் அதிகாரத்துல, யோசுவா 1ஆம் அதிகாரத்துல அங்க தேவன் யோசுவாவோட சொன்ன காரியம், நீ எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷனை தேவன் அவனுக்கு கொடுத்திருப்பார். அதன்படி நீ வாழ ஆரம்பிச்சினா உனக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. உயிரோடு இருக்கக்கூடிய நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதை சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்த பிரமாணம் என்னவென்றால், நீங்க வாசிங்க 7வது வசனத்திலிருந்து, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாது இருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்
உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நீ நடந்து கொள்வாய். அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், நீயும் புத்திமானாய் இருப்பாய் என்று சொல்லி தேவன் அவனுக்கு அந்த கட்டளையை கொடுக்கிற, பிரமாணங்களை கொடுக்கிறவராக. மோசே எழுதின பிரமாணத்தின்படி நீ வாழ கவனமாய் இருக்க வேண்டும். உன் வாயை விட்டு அந்த பிரமாணம் என்ன பண்ணக்கூடாது, விலகக்கூடாது. வலதுபுறம் இடதுபுறம் விலகாதபடிக்கு அந்த பிரமாணத்தின்படி நீ வாழ ஆரம்பிச்சினா உன்னை அடிச்சுக்க யாருமே கிடையாது. உங்களை மேற்கொள்வதற்கு யாராலையும் முடியாதுங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி உங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா, தேவனுக்கு பிரியமானபடி நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, எப்படி ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னாரோ அதே வார்த்தையை தான் இன்றைக்கும் தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று, அவருடைய பிரமாணங்களை நாம் கவனமாய் கை கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வலதுபுறம் இடதுபுறம் விலகக்கூடாது, காம்ப்ரமைஸ் ஆகவே ஆகக்கூடாது. தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக எந்த ஒரு காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள் எது வந்தாலும் காம்ப்ரமைஸ் ஆகவே ஆகக்கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற நம்மளோட வாழ்க்கையில இருக்கவே கூடாது. தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற காரியம் இருக்கக்கூடாது. அட்ஜஸ்ட் ஆகி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த காரியத்துக்கு நாம் ஒத்து போகிற பிள்ளைகளாக இருக்கவே கூடாது. வேத வசனம் இப்படி சொல்லுதா, நான் இப்படிதான் இருப்பேன், அது எனக்கு நன்மையா வந்தாலும் சரி தீமையாய் வந்தாலும் சரி, இந்த வேத வார்த்தைக்கு விரோதமா என் வாழ்க்கையில எந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன் என்று சொல்லி நம்மளை ஒப்பு கொடுத்தோம் என்றால், கர்த்தர் நம்மளை பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர். நம்மளை கொண்டு பெரிய, நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். வேத வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவன் எழுதி கொடுத்த பிரமாணத்தின்படி வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சாதாரண யோசுவாவை தேவன் எடுத்து வல்லமையாக பயன்படுத்தினாரா, உங்களையும் என்னையும் எடுத்து கர்த்தரால் அப்படி பயன்படுத்த முடியும். நீங்க எந்த ஒரு சூழ்நிலையும், உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டு வேணாம். யோசுவாவுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் இருந்துச்சா? யாருக்கா அவனை சப்போர்ட் பண்ணாங்களா? ஓட்டு போட்டு எலெக்ஷன் வச்சு எடுத்தாங்களா? ஒண்ணும் கிடையாது. தேவன் முன்குறிச்சார். அவனுடைய இருதயம் என்னைக்கு வாலிப வயதுல அவன் என்றைக்கெல்லாம் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துல இருந்தானோ அப்பவே தேவன் அவனை முன்குறிக்க ஆரம்பிச்சு விட்டாரு. என்னைக்கு அவனுடைய இருதயம் தேவனை தேட ஆரம்பிச்சுச்சோ அன்றைக்கே தேவன் அவனை தேட ஆரம்பிச்சார். அதனாலதான் நீங்க அந்த அதிகாரங்கள்லாம் நீங்க வாசிங்கன்னா, மோசேட்ட சில காரியங்களை சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவா, யோசுவா காதுபட அதை நீ சொல்லு அப்படிங்குவார். ஒவ்வொரு காரியங்கள் இதெல்லாம் நீ செய்ய வேண்டும், அமலேக்கரை முறியடிக்க வேண்டும், யோசுவா காதுபட சொல்லு என்று சொல்ல. ஒரு சில காரியங்களை சொல்லும் போது யோசுவா காதுபட சொல்லு, ஏன்னா அடுத்த தலைவன் யோசுவாங்கிறது ஆண்டவர் அன்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டாருங்க. என்னைக்கு அவனுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தை தேவனை தேட ஆரம்பிச்சுச்சோ அன்னைக்கே பிக்ஸ் பண்ணிட்டா, இவன் தான் அடுத்த தலைவன். இன்னைக்கு உங்க இருதயம் அந்த அளவுக்கு தேவனை தேட ஆரம்பிச்சுச்சுன்னா இன்னைக்கு தேவன் உங்களை இந்த இடத்திலே பிக்ஸ் பண்ணுவார். நீ தான் அடுத்தது நான் பயன்படுத்தக்கூடிய பராக்கிரமசாலி என்று சொல்லி உங்களை தேவன் முன்குறிக்கிறவராக இருப்பார். உங்க இருதயம் அந்த அளவுக்கு தேவனை, கர்த்தரை தேடக்கூடிய இருதயம் வாழும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரை தேடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறவராக தேவன் இருக்கிறார். நம்ம முழு இருதயத்தோட என்ன பண்ண வேண்டும், தேவனை தேடுகிற பிள்ளைகளா. யோசுவா பாருங்களா, அவனுக்கு அந்த வாலிப வயதுல வேற எதுவுமே அவனுக்கு நாட்டம் கிடையாது. வேற எதையுமே அவன் குறித்து அவன் சிந்திக்கிறவனாக இல்லை. ஒன்னே ஒண்ணு, எப்பொழுதும் அங்க ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கணும். மோசே சொல்லக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும், மோசே சொல்லக்கூடிய வேலையை செய்ய வேண்டும். பாக்கி நேரத்தில் அங்க தேவனுடைய ஆலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க வேண்டும். மோசே என்ன பண்ணுவாரு, மேல மலையின் உச்சியில தேவனோடு அவர் உறவாடி கொண்டிருப்பார், தேவனோட காரியங்களை பேசிக் கொண்டிருப்பார். ஆனால் யோசுவா அடுத்த லெவல்ல இருந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறவனாக காணப்பட்டான்.
இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் அப்படியாய் மாறும்போது அடுத்த தலைவராக தேவன் அடுத்த காரியங்கள் நம்மளை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கே தேவன் நம்மளை ஃபிக்ஸ் பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு எப்படி அப்படி உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய பிரமாணத்தின்படி வாழ, வலதுபுறம் இடதுபுறம் விலகாதபடிக்கு அவருடைய பிரமாணத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈவன் நம்ம யோசுவாவுக்கு கூட மோசேயுடைய நியாய பிரமாணம் சொல்லி சொன்னாரு. மோசேயுடைய நியாய பிரமாணம் எத்தனை தெரியுமா? 614 பிரமாணங்கள் பிளஸ் 10 கட்டளைகள். 614 பிளஸ் 10 கட்டளைகள், 624 பிரமாணங்களையும் அவன் கை கொண்டு வாழணும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பார்த்தார், இவ்வளவு கஷ்டத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்பலன்னு சொல்லி 2 பிரமாணத்தை தான் கொடுத்தாரு. 2 பிரமாணத்தை கொடுத்து இந்த 2 பிரமாணத்தின்படி நீ வாழ்ந்தீனா உன்னை இவர்களை காட்டில் நான் மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் வேதத்துல பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா முற்பிதாக்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாரு. அதே நேரத்தில் ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லுவார், முற்பிதாக்களை பார்க்கல உன்னை நான் பழுகி பெருக பண்ணுவேன். நமக்கு போன ஆண்டு 22 இல்லை 23 தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம். 23 போன வருஷம் ஆலயம். ஆமா 22 தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன? முற்பிதாக்களை பார்க்கல உன்னை நான் பழுகி பெருக பண்ணுவேன் என்று சொல்லி சொன்னார். என்னுடைய காரியத்தில் நீ கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொன்னார். அப்படி நாம் தேவனுடைய காரியத்தில் கவனமாய் இருக்கும் போது முற்பிதாக்களை பார்க்கல தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறார்? உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். முற்பிதாக்களுக்கு ஒத்த ஆசீர்வாதம் இல்லை, அதை காட்டிலும் மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவர். அப்ப அவர் கொடுக்கிற அந்த 2 பிரமாணங்களின்படி வாழ நாம் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த 2 பிதாக்கள் சுதந்திரிக்கிற தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணும். அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் உங்களுடைய முற்பிதாக்களை பார்க்கலாம், பிதாக்களை பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுகிறார்? உங்களை பழுகி பெருக செய்யும்படியாக தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க 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 குடும்பத்திலே யாரும் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, உங்க சந்ததியிலே யாரும் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆனா அவருடைய விருப்பம் ஒன்னே ஒண்ணு, என்னுடைய கற்பனைகளின்படி நீ வாழ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். வலதுபுறம் இடதுபுறம், நோ அட்ஜஸ்ட்மெண்ட், நோ காம்ப்ரமைஸ். மற்றவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிலாம் நம்ம போகக்கூடாது. நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு தனித்தன்மையான ஒரு வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கும்போது கர்த்தர் நம்மளை அப்படியே ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். நீங்க வாசினா ஆண்டவர் கொடுக்கக்கூடிய 2 கட்டளைகள் நாம் வாசிக்கலாம். மார்க் 12ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை நாம் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கக்கூடிய 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேற ஒன்றும் இல்லை. யோசுவாவுக்கு 614 பிரமாணங்களும் 10 கட்டளைகளும் தான். ஆனா ஆண்டவர் நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி 2 பிரமாணம் தான். ஒண்ணு, முழு இருதயத்தோட நீ என்னிடத்தில் அன்பு கூற வேண்டும். 2வது, உன்னை போல நீ என்ன பண்ண வேண்டும்? பிறரை நேசிக்க வேண்டும். ஈஸியா கஷ்டமா? ரொம்ப ஈஸி. 2 பிரமாணம் தான். ஆனா வரக்கூடிய ஆசீர்வாதம் பயங்கரமான ஆசீர்வாதம். இந்த 2 பிரமாணத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தோம் வச்சுக்கலாம், ஆண்டவர் நம்மளை தான் பயங்கரமா உயர்த்துவாருங்க. நம்ம தான் அவருக்கு விவிஐபியா இருப்போம். அவருடைய கண்களுக்கு இந்த பூமியை ஆண்டவர் பார்க்கும்போது இவன் என்னுடைய விஐபி, இவன் என்னுடைய விஐபி என்று சொல்லி நம்மளை அந்த கேட்டகரியில வச்சுதான் ஆண்டவர் பார்ப்பாரு. நீங்க போகும்போதும் வரும்போதும் தேவதூதலை கொண்டு உங்களை பாதுகாப்பாரு. பாதுகாப்பாரா கேட்க மாட்டாரா? உங்க வாழ்க்கை எப்படியாய் மாற வேண்டும். அந்த பிரமாணத்தின்படி நீங்க வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இது 2ம் பிரமாணம் நாம் சொல்லுவதை காட்டிலும் இந்த 2 வார்த்தைகளும் இந்த 2 பிரமாணங்களும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக மாற வேண்டும்.
நீங்க பிரமாணம்னு பார்த்தா தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், பயமா இருக்கும். ஆனா இதுதான் ஒரு கிறிஸ்துவோட லைஃப் ஸ்டைல். நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அதன்படி வாழ உங்களுடைய இருதயம் இன்னும் வாஞ்சை கொள்ளும். ஒன்று, முழு இருதயத்தோடு என்ன பண்ண வேண்டும்? நாம் தேவனை அன்பு கூற வேண்டும். அடுத்தது, நம்மளை போல பிறரையும் நாம் நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த 2 காரியங்கள் நாம் செய்ய, இந்த 2 வார்த்தைகள் நம்முடைய லைஃப் ஸ்டைலாக மாற வேண்டும். இந்த 2 காரியத்தை, இந்த 2 பிரமாணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று பரலோகத்துக்குரிய காரியங்கள். பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனை நாம் என்ன பண்ண வேண்டுமா? முழு இருதயத்தோடு நாம் அவரை சேவிக்கிற பிள்ளைகளாக, அவரை அன்பு கூறுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 2வது பிரமாணம் இந்த பூமிக்குரிய காரியம். நம்முடைய சக மனிதரிடத்தில் நம்மை நாம் நேசிக்கிறது போல அவர்களையும் நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். முதலாவது பிரமாணம் பரலோகத்துக்குரியது, பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்குரிய காரியங்கள். 2வது இந்த பூமிக்குரிய காரியங்கள், சக மனிதத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்ல. இந்த 2 பிரமாணத்தில் நம்ம உண்மையும் உத்தமமாக இருந்தோம் என்றால் கர்த்தர் உண்மையிலே நம்மளை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாருங்க. முற்பிதாக்களை பார்க்கலும் தேவன் நம்மளை பழுகி பெருக செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கீர்த்தி தேசம் எல்லாம் பரம்படியாக தேவன் செய்வார். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் இந்த பிரமாணம் இல்ல, இந்த லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம மாறுகிற பிள்ளைகளாக இருக்கு. நம்முடைய லைஃப் ஸ்டைல், டோட்டல் லைஃப் ஸ்டைலு இந்த 2 வசனத்தின் அடிப்படையில் மாறும்போது ஆண்டவர் நம்மளை இன்னும் உயர்த்துகிறவராக இருக்கிறார். இது 2க்கு நடுவில் வாழ்ற வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா? 2 கட்டம் வாழ்க்கை. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அது எதுக்குரியது தெரியுமா? அது நரகத்துக்குரியது. இங்கேயும் இருக்க மாட்டான், அங்கேயும் இருக்க மாட்டான். ஒரு வாரம் பார்த்தா சர்ச்சில் இருப்பான், அடுத்த வாரம் பார்த்தா எங்கேயாவது ஊர் சுத்திட்டு இருப்பான். இந்த 2 கட்டம் வாழ்க்கை வாழவே கூடாது. ஒன்று, வாழ்ந்தா ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் வாழ வேண்டும். ஆண்டவருக்கென்று ஒரு பரிசுத்த ஜாதியாய் நாம் வாழ வேண்டும், பரிசுத்த ஜனமாய் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ ஆரம்பிக்கும் போது தேவன் இன்னும் நம்மளை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு நாம் எடுத்து போடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த 2 பிரமாணம் நம்மளுடைய வாழ்க்கையாய் மாற்ற வேண்டும், வாழ்க்கையாய் மாற வேண்டும். அப்படி மாறும்போது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்க. முதலாவது பிரமாணத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன் முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. இன்னைக்கு நம்ம அப்படி அன்பு கூறுகிறோமா? முழு இருதயத்தோடு நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுறோமா? போன வாரங்கள் நாம் தியானித்தோம், நம்முடைய இருதயம் எப்படியாய் நாம் தேவனுக்கு முழுவதுமாய் கொடுக்க வேண்டும். அந்த இருதயத்தில் கவலைகளை எதுவும் நம்மளை ஒடுக்காதபடிக்கு முழு இருதயத்தை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அதன்படி நம்முடைய இருதயத்தை முழுவதுமாய் தேவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது தேவன் அந்த டோட்டல் லைஃப் என்ன பண்ணுகிறார்? அவர் டேக் ஓவர் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம் முழுவதும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, கொஞ்சம் இங்க, கொஞ்சம் அங்க, கொஞ்சம் உலகத்துக்கு, கொஞ்சம் அப்படியெல்லாம் இல்லை, முழு இருதயத்தோடு அந்த தேவ கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும்போது அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவராக இருக்கிறார். தேவனை வைக்க வேண்டிய இடத்துல குடும்பத்தையோ வேலையோ எதையுமே கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? வைக்கக்கூடாது. தேவன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல வேற எதையும் கொண்டு வந்து வைத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. முழு இருதயத்தோட நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக, தேவனை சேவிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் முழு இருதயத்தோடு தேவனை நேசிக்கிறவனாக இருந்தானா தன் வாழ்க்கையில இருக்கிறதுக்கு அவன் சந்தோஷப்படுவான். தன் வாழ்க்கையில தேவன் கொடுத்ததுக்காக அவன் எப்பொழுதும் நன்றி சொல்லுகிறவனாக இருப்பான். தன் வாழ்க்கையில இல்லாத காரியங்களை குறித்து ஒரு நாளும் கவலைப்படவே மாட்டான். இது முழு இருதயத்தோட வாழக்கூடிய பிள்ளைகளோட வாழ்க்கையில கூடிய ஒரு பேசிக் காரியம். தன் வாழ்க்கையில தேவன் என்ன கொடுத்தாரோ அதுக்கு நன்றி உள்ளவனா இருப்பான். தன் வாழ்க்கையில எதுவும் இல்லையா அதை பத்தி கவலையே பட மாட்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவர் எப்பொழுதும் அவன் துதித்து கொண்டிருக்கிறவனாக இருப்பான். அப்படி முழு இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும்? தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிற பிள்ளையா நம்மளுடைய முழு வாழ்க்கையை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தோம்னு வச்சுங்களேன், இந்த வாழ்க்கையில ஆண்டவர் அழகா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பிளான் போட்டு, ஒவ்வொரு ப்ரோக்ராம் போட்டு, ஒவ்வொரு ஷெட்யூல் போட்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துகிறவராக இருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளே ஒரு பிளானை போட்டோம், நம்மளே எல்லாம் பிளானை போட்டு ஆண்டவருடைய கருத்துல சில பேர் கொடுத்து ஜெபம் பண்ணுவாங்க, சில பேர் அது கூட கிடையாது.
நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என் டோட்டல் லைஃப் அவங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன். நீங்க என்ன எந்த நேரத்தில் செய்ய விரும்புகிறீர்களோ அதன்படி என் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க என்று சொல்லி என்ன பண்ண வேண்டும்? நாம் தேவ சமூகத்தில் நம்மளுடைய டோட்டல் லைஃபை கொடுத்தோன்னா நம்ம லைஃபுக்கு உண்டான ப்ளூ பிரிண்டை அவர் நம்ம கையில் கொடுத்துருவார். நம்ம லைஃபுக்கு உண்டான எல்லா ப்ளூ பிரிண்டை கொடுத்து, இந்தந்த காலத்தில் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி முன்கூட்டியே தேவன் நமக்கு சொல்லுவார். முன்கூட்டியே தேவன் சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் அதன் காலங்களில் தேவன் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டோடைய பிளான்ல எதுவும் மாறுமா? ஆண்டோடைய பிளான் ஃபெயிலியர் ஆகுமா? ஒரு நாளும் ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. முழுவதும் நம்மளுடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் கொடுத்த ஆண்டவரே நீங்க என்ன நடத்துங்கன்னு சொல்லி நீங்க தேவன் நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கும் போது ஒவ்வொன்றையும் அதன் காலங்களில் தேவன் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். நீங்க பிளான் போட்டு நீங்க எல்லாம் பிரயாசப்பட்டீங்கன்னா சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய சரீரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது. நமக்கு பார்வைக்கு அது நலமா இருக்கும், ஆனா பின்னாட்கள் அதுவே நமக்கு என்ன பண்ணும்? பிரச்சனையாக மாறிவிடும், அதுவே நமக்கு பாதகமாக மாறிவிடும். இதுதான் மனுஷனுடைய எஃபோர்ட், இதுதான் மனுஷன் பண்ணக்கூடிய பிரயாசங்கள். மனுஷனுடைய பிளான் இப்படிதான் இருக்கும். இன்னைக்கு அவனுக்கு நல்லதா இருக்கும், நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அதனால வரக்கூடிய நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதுவே அவனுக்கு மன உளைச்சலாய் மாறிவிடும். ஆனா தேவ கரத்துல உங்களோட வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவரே நீங்க நீங்க என்ன செஞ்சாலும் சரி ஆண்டவரே நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீங்க எந்த பாதையில் என்னை நடத்தினாலும் சரி, நீங்க என்னை உயர்த்தினாலும் சரி, நீங்க என்னை தாழ்த்தினாலும் சரி, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கவலையங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் உண்மையே முழுவதுமாய் சார்ந்திருக்கேன்னு சொல்லி நம்மளுடைய டோட்டல் லைஃப் அவருடைய கரத்துல கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாவற்றுக்கும் தேவன் என்ன பண்ண ஒரு காலத்தை வைப்பார். உங்க வாழ்க்கையில நீங்க பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லி பார்த்தீங்களா? எல்லாவற்றுக்கும் அழகாக ஆண்டவர் ஒரு ஷெட்யூல போட்டு இந்தந்த காலத்துல இந்தந்த காரியத்தை உன் வாழ்க்கையில நான் செய்வேன் என்று சொல்லி அதன்படியே தேவன் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஆனா முழுவதும் தேவ கரத்துல கொடுக்கணும். கொடுக்க முடியுமா? நம்பி கொடுக்கலாமா? நம்பி ஆண்டவர்கிட்ட சொல்லவா? ஆண்டவரே டோட்டல் லைஃபும் கொடுக்குறேன்னு இருக்காங்க, பார்த்துங்க ஆண்டவரே, நாளைக்கே கொண்டு போய் குழியில போட்டுருணும். ஆமா, யோசுவா அப்படிதானே கொடுத்தான். ஆண்டவரே யோசேப்பு அப்படிதானே கொடுத்தான். யோசேப்பு தன் வாழ்க்கையை கொண்டு ஆண்டவரே நீ நல்ல தரிசனத்தை கொடுத்தீங்க, நல்ல ப்ளூ பிரிண்ட் என்கிட்ட கையில கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை உன் கையில கொடுக்குறேன். அடுத்த நாள்ல கொண்டு போய் குழியில போட்டானுங்க. ரெடியா? அதுக்கு ஆண்டவர் அதன் காலங்களில் நேர்த்தியாய் ஒவ்வொரு காரியங்களையும் செய்வாருங்க. சிலப்ப நம்மளை நடத்தக்கூடிய பாதைகள் நமக்கு வேதனையா இருக்கும், கடினமா இருக்கான முடிவு சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம நடக்கக்கூடிய நம்மளை நடத்தி கொண்டு வருகிற பாதைகளை பார்த்து நம்ம ஒரு நாள் என்ன பண்ணி விடக்கூடாது? சோர்ந்து போய் விடவே கூடாது. கடினமா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும், வேதனையா தான் இருக்கும். ஆனா முடிவு சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக தேவன் நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஆனால் உங்க வாழ்க்கையை நீங்க தேவ கரத்துல உங்க டோட்டல் லைஃப் ஆண்டவரே முழுவதுமா என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அதான் இங்க கேட்கிறா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் என்னிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். முழு மனதோடு அவரிடத்துல அன்பு கூறனா நம்ம டோட்டல் லைஃப் அவருடைய கரத்துல கொடுத்து நீங்க பாத்துங்க, நம்மளுடைய வேலையெல்லாம் போய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது ஜெபம் பண்றது, அவ்வளவுதான். யோசுவாவோட வேலையை பாருங்க, அவனது இப்பொழுதும் தேவ சமூகத்தில் இருப்பதான். என்ன எப்படி நடத்த போறாரெல்லாம் அவனுக்கு தெரியாது. நாளைக்கு அவனை மோசேக்கு அடுத்த தலைவனை அவனை கொண்டு வந்து நிறுத்துவாருங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவனை தேவ சமூகத்தில் அவன் தன்னை கொண்டு போய் விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் அழகா அவனை நடத்தி உயர்த்தி தேசங்கள் எல்லாம் அவனை பார்த்து பயப்படும்படியாக தேவன் செய்தாருங்க. அதே போல கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ணுகிறார்? நம்மளை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்ம யோவான் ஸ்நானனுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு, அந்த எண்ணம் இன்னைக்கு நமக்குள்ள வர வேண்டும். அவன் சொல்லுவான், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை அறிகிற அறிவில் நாம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் நமக்குள்ள பெருக 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 நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் சிறுக ஆரம்பிக்கும். நம்மளுடைய காரியம், நம்மளுடைய பிளான், நம்மளுடைய திட்டங்கள் எல்லாம் சிறுக ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய காரியம் நமக்குள்ள பெருக ஆரம்பிக்கும்.
ஆண்டவருடைய பிளான் நமக்குள்ள பெருக ஆரம்பிக்கும். ஆண்டவர் நடத்தக்கூடிய காரியங்கள் நமக்குள்ள பெருக ஆரம்பிக்கும். அப்படி தேவன் நம்மளை நடத்த ஆரம்பிக்கும் போது தேவன் நம்மளை ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதைக்கு நேராக தேவன் என்ன பண்ணுவார், நம்மளை நடத்தி கொண்டு போவார். ஆனால் வழியில கொஞ்சம் வேதனைகள் இருக்கும். அதை எல்லாம் நாம் சகித்து வரும்போது கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நம்மளை வைக்கும் போதுதான் கடந்து வந்த பாதைகள்லாம் நமக்கு ஒண்ணுமே இருக்காது. ஆண்டவர் சில உலகத்தின் பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லுகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரக்கூடிய பாதைகள், வசனத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய உபத்திரவங்கள், ஆண்டவர் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில வர உபத்திரவங்கள்லாம் தேவன் நமக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்துக்கு அதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணியே பார்க்க முடியாது. அந்த ஆசீர்வாதத்துக்கு பார்க்கும்போது நாம் கடந்து வந்த பாதைகள் நமக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி தோன்றும். கர்த்தர் அப்படியா என்ன பண்ணுவார், நம்மளை உயர்த்துவா. அப்ப முழு இருதயத்தோடு நாம் என்ன பண்ண வேண்டும், அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதே போலதான் நம்மளோட ஆராதனை ஆண்டவர் எப்படி எதிர்பார்ப்பார்னா முழு ஆராதனை எதிர்பார்ப்பாரு. நம்ம முழு ஆராதனையா நம்ம செய்யறோமா? முழு ஆராதனைனா பாட்டு தொடங்குறதுக்கு முன்னாடி, ஆராதனை தொடங்குறதுக்கு முன்னாடியே 10 நிமிஷம் இங்க வந்து ஆஜராயிடணும். 10 நிமிஷம் வந்து இங்க உட்காந்து நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்மளுடைய இருதயத்தின் காரியம். நீங்க ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா, நீங்க ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா, ஏதாவது டெஸ்ட் எடுக்க போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க, உங்க ப்ரெஷர்லாம் செக் பண்ணுவாங்க. நீங்க போன உடனே உங்களை செக் பண்ண மாட்டாங்க, ஒரு 10 நிமிஷம் உட்கார சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க வண்டியை விட்டு இறங்கி படி ஏறி வேகமா வந்திருப்பீங்க, அதில் பல்ஸ் எல்லாம் கூடி இருக்கும். வந்த வேகத்துக்கு பார்த்தானா நீங்களும் மயக்கப்பட்டு விழுந்துரு. அதனால கொஞ்ச நேரம் உட்காரு, 10-15 நிமிஷம் உட்கார வச்சு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, உங்களை டெஸ்ட் பண்ணும்போது அது கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும். அதே போலதான் தேவனுடைய ஆலயத்துக்கு வண்டியை விட்டு இறங்கி வந்தோம், பாட்டு முடிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தோம்னா ஒன்றும் கதை நடக்க. எப்படி வந்தோமோ அப்படியே தான் உட்காந்துருப்போம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்பதாக வந்து உட்காந்து தேவ சமூகத்தில் ஆராதனைக்கு நம்முடைய இருதயத்தில் காணப்படக்கூடிய கடைகள் எதெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையில் தடையாய் காணும், எதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை வந்து சிதறடித்து கொண்டிருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் சொல்லி நாம் தேவனோடு ஒப்புரவாகி ஆராதனை தொடங்கும் போது நாம் நல்ல ஒரு ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு வாகனம் இப்போ ராசிலாப்பெல்லாம் வரும்போது சிலப்போ வண்டி பிரச்சனை இருக்கும், டிலே ஆகும், அந்த மாதிரி காரியங்கள் பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லா வசதியும் இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஆலயத்துக்கு ஆராதனைக்கு முன்பதாக ஒரு 10 நிமிஷம் முன்பதாக வந்து கடைசி பாட்டு முடிஞ்சு ஆமேன்னு சொல்லி டீயை குடிச்சு சம்சா தின்னு போனாதான் முழு ஆராதனையா அது மாறும். ஹல்லேலூயா. பாட்டு முடிஞ்சு ஆராதனை முடிஞ்சு மெசேஜுக்கு போனா போதும் வந்தோம்னா அது முழு ஆராதனையாய் மாறவே மாற. தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கறதெல்லாம் முழு ஆராதனை, முழு ஆத்மாவோட முழு பலத்தோட நீ என்ன பண்ண வேண்டும், என்னில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் அப்படியாய் மாற வேண்டும். அப்படி முழுவதுமாய் நாம் மாற நம்ம தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் இன்னும் நம்மளை எடுத்து அவர் மேன்மைப்படுத்துகிறவராக உயர்த்துகிறவராக முற்பிதாக்களை பார்க்கலும் தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறார், பழுகி பெருகச் செய்கிறவராக இருக்கிறார். எங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 5 ஆராதனை அட்டன் பண்ணலைன்னா அன்றைக்கி ஓய்வு நாளாக எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் குறைஞ்சி போச்சு அல்கூர் வந்தனால. நாங்கள் தோகாவில் இருக்கும்போதெல்லாம் 5 ஆராதனை அட்டன் பண்ணால் தான் அன்றைக்கி ஆராதிச்ச மாரியே இருக்கும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆளுங்களை ஒரு ஃபுல் ஆராதனை இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆளுங்களை கொண்டாந்து விட்டுட்டு நாங்களும் வந்து உட்காந்துருப்போம். அதே மெசேஜ் தான் ஓடிட்டு இருக்கோம், வந்து உட்காந்துருப்போம். ஏதாவது ஒரு வார்த்தை நம்மளை தொடாதான், நம்மளோட ஆண்டவர் பேச மாட்டாரா என்று சொல்லி அந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் என்ன பண்ண வேண்டும், தேவனை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி தேவனை தேட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் இன்னும் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நீங்க வந்து மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்க வாசிச்சு கொள்ளுங்க. அதுல வந்து இந்த விதையை குறித்து ஓமையை சொல்லும் போது ஆண்டவர் அங்கே ஒவ்வொரு காரியத்தை சொல்லி கொண்டு வருவார். சொல்லி கொண்டு வரும்போது இல்லாட்டி வாசிக்கலாம் 19 - 23 வரை உள்ள வசனத்தை வாசி. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டோம் உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன், கற்பாறையில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன்
வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின் நிமித்தம் வரக்கூடிய துன்பங்கள், இடரல்கள் எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இவ்வுலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எதுவும் நம்மளை நெருக்கி போடாதபடிக்கு நாம் வசனத்தை கேட்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வசனத்தை உணர்கிற பிள்ளைகளாக, உணர்வடைகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அடுத்து வசனத்தில் வேறு கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இப்படி வேறு கொள்ளுகிற பிள்ளைகள் தான் 100க்கு 100 பலன் கொடுக்கிறவர்களாய் மாறுவார்கள். முழுவதுமான ஒரு பலனை அவர்களிடத்திலிருந்து தேவனை எதிர்பார்க்கிறோம். அவர்கள் தான் முழுவதுமாக பலன் கொடுக்கிறவர்களாக மாறுவார்கள். இப்ப முதலாவது என்ன பண்ண வேண்டும்? வசனத்தை கேட்க வேண்டும். அநேகர் டெய்லி எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் தவறாமல் வேதத்தை படிக்கணும். முதலாவது நாம் என்ன பண்ணணும்? வசனத்தை கேட்க வேண்டும். அடுத்தது அந்த வசனத்தினால நாம் உணர்வடைகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது நம்மளை உணர்த்தும் போது நம்மளுடைய காரியங்களை எடுத்து வேத வசனம் நம்மளை உணர்த்தும் போது உணர்வடைய வேண்டும். அடுத்தது அந்த வசனத்துல நாம் வேர்கொள்கிற பிள்ளைகளாக, அந்த வசனத்தின்படி வாழுகிற பிள்ளைகளாக நாம் வாழ ஆரம்பிக்கும் போது 100த்தனையான பலன் நம்மளால கொடுக்க முடியும். அந்த ஆத்துமா தான் முழுவதும் தேவனுக்கு சொந்தமாக கூடிய ஒரு ஆத்துமாவாக இருக்கும். ஏதோ கேட்டோம் போனோம் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மெசேஜை கேட்டீங்கன்னா அந்த மெசேஜ் அப்படியே உங்க லைஃபுக்குள்ள அப்படியே என்ன பண்ண வேண்டும்? அதை அப்ளை பண்ண வேண்டும். போன வாரம் என்ன மெசேஜ் கேட்டீங்க? போன வாரம் யார் மெசேஜ் கொடுத்தா? ஆமா, ஆபத்து காலத்தில் அவரே தஞ்சம், நெருக்கப்படுகிற காலத்தில் அவரே தஞ்சம் ஆவார் என்று சொல்லி கேட்டோம். அதுக்கு முந்தின வாரம் கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிடு. கர்த்தர் மேல் நம்ம பாரத்தெல்லாம் வச்சுட்டோமா? இல்லை இன்னும் சுமந்துகிட்டு இருக்கோமா? இன்னும் அந்த பாரத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோமா? இல்லை ஆண்டவர் என்னோட பேசுகிறேன், உன் பாரங்களை எல்லாம் என் மேலே இறக்கி வைத்து விடு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னா, என் பாரங்களை எல்லாம் அவர் மேலே இறக்கி வச்சுட்டேன்னு சொல்லி அவர் மேலே இறக்கி வச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கேட்டு உணர்வடைந்து அதில் நாம் வேறு கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏதோ கேட்டோம் போனெல்லாம் இருக்கக்கூடாது. வேறு கொள்ள ஆரம்பிக்கும் போது தான் 100த்தனையாக நாம் நம்மளை தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்க முடியும். கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள், படிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நாம் முழுவதுமாக கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி முழுவதுமான ஒரு வாழ்க்கையை தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். முழு இருதயத்தோடு என்ன பண்ண வேண்டும்? அவரை நாம் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி அன்பு கூறும்போது தேவன் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். 2வது பிரமாணத்தை நீங்க வாசிங்கன்னா மார்க் 12ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்தை வாசிக்கலாம். இதற்கு ஒப்பாய் இருக்கக்கூடிய 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. இது 2வது பிரதான கற்பனை என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல, உன்னை போல நீ பிறரை நேசிக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு நாம் எப்படியெல்லாம் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் தேவன் ஆசீர்வதிச்சு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய காரியங்களை குறித்து நாம் அதிகமாக திங்க் பண்றோமோ, அதே போலதான் அடுத்த மனிதர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அடுத்த மனிதர்களும் இந்த ஆசீர்வாதத்துக்களை கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நம்ம மாத்திரம் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகிற பிள்ளைகளா இல்லாதபடிக்கு மற்றவர்களையும் இந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக நாம் அழைத்து கொண்டு வருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுதான் நீங்க பிறனிடத்தில் அன்பு கூறுவது. இன்னைக்கு நம்ம நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி எப்படியாவது அடிச்சு முடிச்சு இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போயிடணும்னு சொல்லி தான் நம்ம இவ்வளவு பிரயாசங்களை எடுக்கிறோம். ஓடி வரோம், ஆராதனைக்கு ஓடி வரோம், ஜெபத்துக்கு ஓடி வரோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பைபிளை படிக்கிறோம், முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் இதே போல அழிந்து போகிற ஆத்துமாக்கள், தேவனை அறியாத ஆத்துமாக்களும் இப்படியாப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த பிரயாசம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நீங்க ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நீங்க யோவான் 3ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 3:16.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்புக்கு வந்தார். நாம் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் என்ன பண்ணார்? அன்புக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினால ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும், அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் கழுவி நீக்கப்பட்ட நீங்களும் நானும் இதே போல மற்றவர்களும் என்ன பண்ண இந்த ரட்சிப்புகளை கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட நாம் சில பிரயாசங்களை நாம் எடுக்க வேண்டும். தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து இவ்வளவா இந்த உலகத்தில் அன்புக்கு வந்தார். நீங்க வாசிங்கன்னா 1 யோவான் 3:16 வசனத்தை வாசிங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நாமும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாய் இருக்கிறோம் என்று சொல்லி இங்க யோவான் சொல்லுகிறார். எந்த அளவுக்கு யோவான் 3:16 முக்கியமோ அதே போல 1 யோவான் 3:16 முக்கியமான ஒரு காரியம். நாமும் என்ன பண்ண வேண்டும்? நாம் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது, மற்றவர்கள் இந்த ஆசீர்வாதத்தில் கடந்து வரும்படியாக நம்மளை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ஒரு பாரம், ஒரு வேதனை, ஒரு ஏதாவது ஒரு தீமையான காரியம் நடந்துச்சுன்னா எந்த அளவுக்கு நம்ம அழுது ஜெபம் பண்றோம். நம்ம அந்த ப்ரேயர் ரிக்வஸ்ட் யார்ட்ட சொல்லும் போது நம்ம கண்ணிலேருந்து என்ன பண்ண வரும்? தண்ணீர் வர ஆரம்பிச்சிடும், கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். நம்ம தேவ சமூகத்தில் போய் நம்மளோட பாரங்களை தேவ சமூகத்தில் சொல்லும் போது நம்மளை அறியாமலே நம்மளோட கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். இது நல்லது, இது நம்மளை நாம் நேசிக்கிறது. ஆனால் இதே போல ஒரு மனுஷன் நம்மள்கிட்ட என் வாழ்க்கை ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போது நமக்காக நம்மளோட ஜெபத்தில் நமக்கு வரக்கூடிய கண்ணீர் அந்த மனிதனுக்காக வருதா? அந்த மனிதனுடைய காரியத்துக்காக நாம் செபிக்கும் போது அப்படி நாம் கண்ணீர் சிந்தி அவர்களுக்காக அழுது நாம் செபிக்கிறோமா? இதுதான் உன்னை போல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த அளவு நீங்க துடிக்கிறீங்களோ அழுது புலம்புறீங்களோ அதே போல அடுத்த மனுஷன் உங்கள்கிட்ட என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை எனக்காக நீ ஜெபம் பண்ணிக்கொள்ளு, இல்லை சபையில சில காரியங்களுக்காக நான் செபிக்கிறோம் என்றால் நீங்க தனித்து போய் அந்த காரியங்களுக்காக கண்ணீர் விட்டு நீங்கள் செபிக்கணுங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை உங்க பிரச்சனை என்று சொல்லி உங்க மேல போட்டுக்கொண்டு அவர்களுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு செபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு தேவன் உடனே பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா ஒரு பக்கம் நமக்குள்ள அந்த ஆத்ம பாரம், இன்னொரு பக்கம் அவருடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு எந்த ஒரு இது கிடையாது, அதனால எந்த ஒரு பிரதிபலனும் கிடையாது. ஆனால் 2வது பிரமாணத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ 1வது பிரமாணத்தில் ஒரு மனுஷன் உண்மையும் உத்தமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனோட வாழ்க்கையில் 2வது பிரமாணம் நிறைவேற ஆரம்பிக்கும். நீங்க பவுலோட வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுவான், 2 கொரிந்தியர் 5:14 வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவின் அன்பு, அவர் என் மேல் பாராட்டின அன்பு, அவர் எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பின் சந்தோஷம், இது எல்லாம் என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறான். அதனால்தான் அவனுக்கு விரோதமாக எவ்வளவோ காரியங்கள் நடந்த போதிலும் மரணத்துக்கு ஏதுவாக சுவிசேஷத்தின் நிமித்தம் அவனோட வாழ்க்கையில் அடிக்கப்பட்டான், நிர்வாணமாக்கப்பட்டான், கப்பல் சேதத்தில் இருந்தான், எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த போது எதுவும் அவனோட ஓட்டத்தை தடுத்து நிறுத்தலைங்க. காரணம் அந்த கிறிஸ்துவோடைய அன்பு அவனை நெருக்கி ஏவ ஆரம்பிச்சிச்சு. அந்த 2வது பிரமாணத்தை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ள அந்த பாரத்தோடு ஓட ஆரம்பிச்சனாலதான் எவ்வளவோ பிரச்சனைகள் பாடுகள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவன் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறவனாக இருந்தான். 3 மிஷனரி பிரயாணங்களை செய்தான், புறஜாதிகள் மத்தியிலே கடந்து சென்றான், அநேக மூப்பர்களை எழுப்பினான், ஊழியக்காரர்களை எழுப்பினான், அநேக சபைகளை ஸ்தாபித்தான். காரணம் என்னவென்றால் அந்த கிறிஸ்துவின் அன்பு அவனை நெருக்கி ஏவுனுச்சு. அவனால ஊழியம் செய்யாம இருக்க முடியவே இல்லை. டைம் ஆயிடுச்சு. அவனால ஊழியம் செய்யாம இருக்க முடியாது. நம்ம ஸ்டாலின் பிரதர் இருக்கார்ல, அவருடைய தம்பி பெஞ்சமின் தோஹால இருக்கார். அவர் சொல்லுவாரு, பாஸ்டர் கேம்புக்கு போகாம இருந்தா எனக்கு தூக்கம் வராது, கேம்புக்கு போய் ஆத்மாக்களை சந்திக்கலைன்னா எனக்கு என்னமோ ஏதோ மிஸ் பண்ற மாரி இருக்கும். அப்படி நல்ல ஒரு அனுபவம். அந்த அனுபவம்
ஒரு கேம்ப்ல போய் ஒரு ஆத்மாவை சந்திச்சு அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லாம இருந்தேன்னா ஏதோ அந்த வாரத்துல ஏதோ இழந்தது போல இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு நமக்குள்ள அப்படியாப்பட்ட காரியம் இருக்கா? நம்ம இருக்கக்கூடிய கேம்ப்ல எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்களே, நம்மளோட எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, நம்மளோட எவ்வளோ பேர் மெஸ்ல உட்காந்து சாப்பிட்றாங்க, நம்மளோட எவ்வளோ பேர் பஸ்ல டிராவல் பண்றாங்களே, அவங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நம்ம என்னைக்காவது பிரயாசப்பட்டிருக்கோமா? அந்த ஒரு வாஞ்சை நம்மளுடைய இருதயத்துல வந்திருக்கா? அந்த ஒரு ஆத்தும பாரம் நம்மளுடைய இருதயத்துல. ஆனா பவுல் சொல்லுக, அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. எவ்வளவோ காரியம் அவன் அனுபவிச்சு, எவ்வளவு தீமையான காரியங்களை அனுபவிச்ச போது எதுவும் அவனுடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்தவில்லை. எல்லாருக்கும் நான் எல்லாமானேன், எல்லாருக்கும் நான் அடிமையானேன் என்று சொல்லி அவன் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறவனாக இருந்தான். வாசிங்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19 22 வரை. 19-22 வசனங்கள். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தோம், நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். 22ஆம் வசனம். பலவினரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவினருக்கு பலவினனை போலானேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொல்லி, எல்லாருக்கும் நான் அடிமையானேன், எல்லாருக்கும் நான் எல்லாமானேன் என்று சொல்லி அந்த அன்பு என்னை ஒவ்வொரு நாளும் நெருக்கி ஏவுகிறதுனால எப்படியாகிலும் சிலரை ரட்சிப்புகளை நடத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் நான் அடிமையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி சொன்னாருங்க. அவன் சொல்லுவான், நான் மற்றவர்களுக்காக கற்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறான், பிரசவ வேதனை படுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறான். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்துல உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனை. ஒரு குழந்தையை பெற்றெடுக்க ஒரு பெண்ணானவள் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறாளோ அந்த அளவுக்கு ஒரு ஆத்மாவை ரட்சிப்புகளை நடத்துவது, ஒரு ஆத்மா, ஒரு கூட்டத்தில் ஒரு ஆத்மாவை ரட்சிப்புகளை நடத்துவதற்கு பவுல் அவ்வளவாய் பிரசவ வேதனைப்படுகிற மனுஷனாய் இருந்தான். காரணம் என்னவென்றால் அந்த கிறிஸ்துவின் அன்பு அவனை நெருக்கி ஏவுகிறது. இன்னைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பாரம் இருக்கா? நம்ம இன்னைக்கு அப்படி பிரயாசம் எதுக்கு? நான் உங்க கையில ஒரு 5 பேரை எழுதி கொடுத்து உங்களுக்காக நீங்க ஜெபம்னு சொல்லனா, எப்படியாவது நீங்க தேவனுடைய ஊழியத்தை நீங்க செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எப்படியாவது தேவனுக்கு முன்பதாக நீங்கள் ஒரு ஊழியக்காரர்களாய் நிற்க வேண்டும். ஏதோ இந்த இடத்துல இந்த பலிபீடத்துல நின்று பிரசங்கம் பண்றதுதான் ஊழியக்காரன் கிடையவே கிடையாது. இதெல்லாம் ஒரு 5% தான் ஊழியத்துல. ஒரு ஊழியக்காரனுடைய அனுபவத்தை நீங்க கேட்டீங்கன்னா அந்த மேடல் என்று பிரசங்கம் பண்ணதெல்லாம் ஒரு 5% தான் அவனுடைய ஊழியம். பாக்கி எல்லாம் ஆத்துமாக்களுக்காக ஓடி ஓடி உழைக்க வேண்டும். இங்க நின்று ஊழியம் செஞ்சிட்டேன்னு சொல்லி போய் உக்காந்துட முடியாது. ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறான். செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் தன் நேரத்தையும் தன் பணத்தையும் தன் பலத்தையும் என்ன பண்ணுகிறான்? அவன் செலவு பண்ணுகிறவனாக இருந்தான். இன்னைக்கு நாமும் அப்படியாகி மாற வேண்டுங்க. நாமும் தேவனுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரர்களாக எழுப்பி நிற்க வேண்டும். ஒன்று, அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிறது. 2வது, நாம் ஆண்டவருடைய 2வது கற்பனையை நாம் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். நீங்க அந்த மார்க் 12ஆம் அதிகாரத்துல 34வது வசனத்தை நீங்க வாசினா, அந்த வேத பாரகன் உத்தரவு சொல்லும் போது ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுவார், நீ பரலோக ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று சொல்லி சொல்லுவார். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப இந்த 2 பிரமாணங்களை நிறைவேற்றுகிற பிள்ளைகள் எல்லாம் யாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவர்கள் அல்ல என்று சொல்லி சொல்லுகிறார். அவர்கள் எல்லாரையும் தேவன் கூட்டி சேர்க்கிறார். தம்முடைய வருகிற எல்லா பிள்ளைகளையும் என்ன பண்ணுகிறார்? தன்னோடு அவர் கூட்டி கொண்டு போகிறவராக இருக்கிறார். நீ நமக்குள்ள அப்படியாப்பட்ட ஒரு பாரம், ஒரு ஆத்ம பாரம் உண்டாக வேண்டும். சக மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்மளோட கூட இருக்கக்கூடிய ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் அதற்காக பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பிரயாசப்படும் போது கர்த்தர் இன்னும் நம்மளை என்ன பண்ணுகிறார்? அவர் ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிறவராக இருக்க. நீங்க 1 யோவானை எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 20-21 வசனங்களை வாசிக்கலாம். தேவனிடத்தில் அன்பு கூறினேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன்
தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலேயே பெற்றிருக்கிறார். 2 பிரமாணத்தை இந்த வசனத்துக்குள்ள அடைக்கிறாரு. ஒண்ணு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும். முதலாவது கற்பனையும் 2வது கற்பனையும் ஒன்னா கொண்டு வந்து இங்க யோவான் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு சைடு மாத்திரம் வாழ்ந்து விட, நம்ம எல்லாம் தேவனை நேசிக்கலாம், தேவனிடத்தில் அன்பு கூறலாம், எல்லாம் கரெக்டா இருக்கலாம். ஆனா 2வது கற்பனை என்னாச்சு? இன்னைக்கு நாம் பிறரிடத்துல அன்பு கூறுகிறவர்களாக, அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயாசப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? இந்த 2 கற்பனையை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தர் நம்மளை இன்னும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்புக்கு வந்திருக்க, நாமும் ஒரு இடத்துல ஒருவர் அன்பு கூட கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கொண்டால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக இருந்து ஒருவரை நாம் ரட்சிப்புகளை நடத்தும்படியாக நாம் நேசிக்கிற பிள்ளை, அவர்களுக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் தேவனுடைய அன்பு நமக்குள்ள பூரணப்படுமாம். அப்ப முதலாவது கற்பனை ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பூரணமான அன்பு ஆண்டவருக்கு போய் கிடைக்க வேண்டும். அதான் முழு இருதயத்தோடு அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பூரணமான அன்பு அவரிடத்துல போய் சேர வேண்டியது முதலாவது கற்பனை. 2வது கற்பனை, நாம் அந்த 2வது கற்பனையை நிறைவேற்றும் போது ஆண்டவருடைய பூரணமான அன்பு நமக்குள்ளே கடந்து வருகிறது. இவ்வளவுதான் கிறிஸ்டியன் லைஃபே, அவ்வளவுதான் முடிஞ்சு. டோட்டல் லைஃபே இப்படிதான் இருக்கணும். ஒன்று, நம்மளுடைய முழு அன்பு தேவனுக்கு போக வேண்டும், அவருடைய முழு அன்பு நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். இதுதான் ஒரு கிறிஸ்தவன். இப்படி இந்த பிரமாணத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவர் யோசுவாவை எப்படி உயர்த்தி அவனுடைய கீர்த்தி தேசமெல்லாம் பரம்பிட்டோம், அதே போல தேவன் இன்றைக்கு நம்மளை உயர்த்தி நம்மளுடைய முற்பிதாக்களை பார்க்கலாம் தேவன் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்மளுடைய அன்பும் அவருக்கு பரிபூர்ணமாய் கிடைக்க வேண்டும், அவருடைய அன்பு நமக்கு பரிபூர்ணமாய் கிடைக்க வேண்டும். இதுதான் இந்த 2 கற்பனைகள். இதுக்குள்ள அந்த 2 கற்பனை ஆண்டவர் அடக்கி வச்சிருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த அளவு இருக்கு, தேவனிடத்துல உங்களுக்கு வரக்கூடிய அன்பு எந்த அளவு இருக்கு, உங்களிடத்துல இருந்து தேவனுக்கு போகக்கூடிய அன்பு எப்படி இருக்கு? ஒரு 5%, 10%, 50%. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது முழுவதும் பரிபூர்ணமான ஒரு அன்பை எதிர்பார்க்கிறார். அதே நேரத்தில் அவரு நம்ம மேல பரிபூர்ணமான அன்பை அவர் செலுத்துகிறவராக இருக்கிறார். அந்த பரிபூர்ணமான அன்பு என்ன செய்யும் தெரியுமா உங்களுக்கு? அந்த பரிபூர்ணமான அன்பு நீங்க வாசினா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு கொள்ளுங்க. தேவ அன்பு என்னெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி. அவருடைய அன்பு மாத்திரம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, நம்ம அவருடைய மனவாட்டியாய் மாறிட்டோம்னா, நேசிக்கக்கூடிய ஒரு மனவாட்டியாய் மாறிட்டோம்னா, எந்த இடத்திலும் தேவன் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க. எந்த இடத்திலும் தேவன் நம்மளை தலை குனியும்படியாக செய்யவே மாட்டார். என் மனவாட்டி அவள் அந்த கம்பீரத்தோட வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால இன்னைக்கு உங்களுடைய பரிபூர்ண அன்பு ஆண்டவருக்கு போக வேண்டும், அவருடைய பரிபூர்ணமான அன்பு உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களையும் ஆண்டவர் எப்படி யோசுவாவை உயர்த்தினானோ, யோசுவாவுடைய ஆண்டவர் அந்த யோர்தான் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய பேரை மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் அப்படியே மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு இந்த 2 கற்பனைக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து அடக்க வேண்டும். இந்த 2 கற்பனைகளுக்குள்ள வாழ நம்மளை நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒரு விஷயம் நம்ம எல்லாம் எழுந்து நாம் ஜெபிக்கலாமா? இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நாமும்
நம்ம அந்த பிரமாணத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளாக, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாக நம்மளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் செபிக்கலாம். எல்லாம் அந்த நாட்களில் யாரும் அமைதியாக இருக்க வேணும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை இப்படியாகி மாற வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய லைஃப் ஸ்டைல் இப்படியாகி மாற வேண்டும் ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே இன்றைக்கும் எங்களுக்குள்ள ஒரு மறுரூபம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஒரு விஷயம் எல்லாம் செபிக்கலாமா? நன்றி ராஜா ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம், நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லி ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, ஆண்டவரே உண்மையே நாங்கள் சார்ந்து வாழ முடியாது ஆண்டவரே. எந்த இடத்திலும் ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பிரமாணத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதபடிக்கு ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பிரமாணத்தின்படி நடக்க ஆண்டவரே, இரவும் பகலும் ஆண்டவரே உம்முடைய பிரமாணத்திலே ஆண்டவரே நாங்கள் தியானமாய் இருக்க முடியாது. எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை நேசிக்கணும் ஆண்டவரே, முழு பலத்தோடு உண்மையில் நாங்கள் அன்பு கூறணும் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எங்களுக்கு கற்று தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு உணர்த்துவீங்க ஆண்டவரே. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் வழி விலகி போய் கொண்டிருக்கிறோமோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே குறைவு காணப்படுகிறதோ கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் உணர்த்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. நன்றி ராஜா. எங்களுடைய பரிபூர்ணமான அன்பு ஆண்டவரே உமக்கு வெளிப்படும்படியாய் ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை எங்களுடைய பரிபூர்ணமான அன்பு கடந்து வரும்படியாய் ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே ஆண்டவரே உன்னை போல பிறரை நேசி என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நாங்களும் அப்படியாய் பிறருக்காக ஆண்டவரே இன்னும் நாங்கள் பிரயாசப்பட, அந்த ஜனங்களும் ஆண்டவரே அவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது இன்னும் நாங்கள் பிரயாசப்பட ஆண்டவரே, ஆண்டவரே பிறருக்கு நாங்கள் எந்த ஒரு தீமைகளையும் செய்யாதபடிக்கு ஆண்டவரே இந்த நாளில் எங்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் எல்லா வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவரே? நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே. நன்றி ராஜா ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ணமான அன்பு எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் நாங்கள் உம்மை அன்பு கூற ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றியோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்று இல்லாதிரும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. நன்மை ஒன்று இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. திறப்பில் நிற்க தவறினேனே, தேசமழியாமல் காத்திடவே. திறப்பில் நிற்க தவறினேனே, தேசமழியாமல் காத்திடவே. ஜெப ஆவி ஊற்றி பரிதபிக்க செய்தி, ஜெப ஆவி ஊற்றி பரிதபிக்க செய்தி. மாந்தர்காயும் முன் நின்றிடவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. பரிசுத்த வாஞ்சை பரமனின் வேகம் தேடிடவே மறந்திட்டேனே. பரிசுத்த வாஞ்சை பரமனின்
உலகின் மாயை வலையில் விழுந்து தப்பிடாமல் சிக்குண்டேனே. உலகின் மாயை வலையில் விழுந்து தப்பிடாமல் சிக்குண்டேனே. உன்னத ஆவி ஊற்றி மகிழ்ந்தேன். உன்னத ஆவி ஊற்றி மகிழ்ந்தேன். எடுத்திட்டேன் உலகத்தின் பெருமைகளை. என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். எப்போ வருவீர் என் இயேசுநாதா? காத்திருப்பேன், ஏங்கிடுவேன். எப்போ வருவீர் என் இயேசுநாதா? காத்திருப்பேன், ஏங்கிடுவேன். கிருபையின் ஆவி கிட்டிட செய்தீர். கிருபையின் ஆவி கிட்டிட செய்தீர். மேகமதில் உம்மை சேர்ந்திடவே. என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். நன்றி ஆண்டவரேப்பா, நன்றியோடு மே துதிக்கிறோம்ப்பா. எங்கள் ஜீவனானாலும் சரி ஆண்டவரே, பா சாவானாலும் சரி ஆண்டவரே, உண்மையே பின்பற்றும்படியாய் ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழும்படியாய் ஆண்டவரே, அந்த கல்வாரி சிநேகத்தை அநேகருக்கு சொல்லும்படியாய் ஆண்டவரே, எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க இந்த நாட்களும் ஆண்டவரே, பா வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிற ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் கத்த நீங்க பொறுப்படுத்த ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே, அதன் காலங்களில் நேர்த்தியாய் செய்து முடிக்க முடியாது செபிக்கிறோம்ப்பா. நன்றியோடு மே துதிக்கிறோம். வந்திருக்கிற யாவரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நல்ல கத்த இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென்.